பெரிய இடத்து பெரிய இனத்து பிள்ளைங்க படிக்கக்கூடிய பெரிய படிப்பு இந்த ஐஐடி மாதிரியான படிப்பு. அதுக்கு தேசிய அளவில் ஜேஇஇ அது இப்போ பல பேர்களில் பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்த வருஷம் தமிழ்நாட்டை சேர்ந்த மலைவாழ் வகுப்பை சேர்ந்த ஒரு பிள்ளை பாஸ் பண்ணி ஐஐடியில் சேர்ந்துருச்சு. அது சேர்ந்த உடனே திமுக அதிமுக அப்படின்ட்டு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த பிள்ளையை பாராட்டி தீத்துட்டாங்க. திமுக ஒருபடி மேலே போய் அதுக்கு அந்த பிள்ளைக்கு ஆகக்கூடிய எல்லா செலவையும் படிப்பு செலவு பூரா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்த ஒரு சில நாட்களில் இன்னொரு அதே மாதிரி மலைவாழ் வகுப்பு சேர்ந்த ஒரு பையன் ஒரு தம்பி இது மாதிரி தேசிய அளவில் சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்கான ஒரு தேர்வு CLAT அப்படின்ற அந்த தேர்வு அதில் பாஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னு உடனே உள்ளம் உவகை கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதல்வர் அப்படியே சந்தோஷத்தில் பூரிச்சு போயிட்டாரு. இந்த மாதிரி மலைவாழ் இனத்தை வகுப்பை சேர்ந்த பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வில் வெற்றி அடைந்து இடம் கிடச்சிருக்குது அப்படின்றது உண்மையில் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமாகவும் இல்லையா? ஏங்க 4 வருஷம் இந்த விடியல் ஆட்சி நடந்திருக்கு. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் ஒரு பிள்ளை ஐஐடியில் இடம் கிடச்சி போயிருச்சு, ஒரு பையன் லா காலேஜில் சேர்ந்துட்டான், தேசிய அளவில் சேர்ந்துட்டான் அப்படின்றத இவ்வளவு பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வெக்கமாக இல்லை? இந்த ஆட்சியினுடைய தோல்வி இல்லையா? இது மட்டும் இல்லை, சரி இவங்க 4 வருஷம் ஆட்சி, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க? இந்த மலைவாழ் மக்களுக்காக இந்த அரசுகள் என்ன இது வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க? இவங்க அந்த மக்களை ஒரு பொருட்டாக எடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க படிப்பை சீரியஸாக எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு அது மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்க முடியுமா? வெக்கக்கேடா இல்லை?